வணக்கம், என் பேர் ரேவதி. நான் ராஜாஜி நகர் சேலையூர்ல நான் தங்கியிருக்கேன். நேற்று சொந்த ஊருக்கு போறதுக்காக நேற்று ஒரு 8:15 இருக்கும். நான் ரயில்வே ஸ்டேஷன் போனேன், பைக்ல தம்பி கூட போனேன். போறப்போ என்னோட ஹேண்ட்பேக்கை எம்ஜிஆர் ஸ்விம்மிங் பூல்கிட்ட மிஸ் பண்ணிட்டேன். அது எனக்கு தெரியல. நான் ஸ்டேஷன் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்கிட்ட ஹேண்ட்பேக் இல்லைன்னு தெரிய வந்தது. நான் இங்க இந்த தெருவில் உள்ள எல்லா கடையிலயும் நான் இறங்கி கேட்டேன், கிடைக்கல. அப்புறம் சரி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷன் வர்றப்போ இவரோட பையன் இவர் தான் எடுத்திருக்காரு. இவர் நேற்று அங்கே எம்ஜிஆர் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எடுத்திருக்காரு, சேலையூர் எம்ஜிஆர் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து. இவர் கையில கிடைச்சோன்னே இவர் வீட்டுக்கு கொண்டு அவங்க பையன்கிட்ட கொடுத்து நீ உடனே கொண்டு ஸ்டேஷன்ல சேலையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பசங்களும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. நாங்க வர வரையும் அந்த பசங்க நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண வந்தோம். அப்ப பார்த்தா அந்த பசங்க இங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தா என்னோட திங்ஸ் எல்லாமே இங்க இருந்தது. எந்த ஒரு திங்ஸுமே அதுல மிஸ் ஆகல. அதுல 5 பவுன் நகை இருந்தது, ஒரு 2500 ரூபாய் கேஷ் இருந்தது. அது போக ஏடிஎம், ஆதார் கார்டு எல்லா ஒரிஜினல்ஸும் அதுல இருந்தது. எனக்கு அது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாம தான் நான் வந்தேன். ஆனா நேற்று என்னோட பொருள் கிடைச்சது அது என்ன சொல்றது தெரியல. நேற்று இவர் தான் எனக்கு ஒரு கடவுளா தெரிஞ்சாரு. இவர் செஞ்ச அந்த உதவி இப்ப எங்க குடும்பத்துல பல பேரோட நிம்மதியை அது நிறைவேற்றி கொடுத்துருக்கு. அது இவர் செஞ்ச உதவியை நான் சாகுற வரையும் நான் மறக்கவே மாட்டேன். இவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு நான் அவருக்கு உதவி பண்ணுவேன். எனக்கு என்ன சொல்றது தெரியல. இந்த காலத்துலயும் இப்படி இருக்காங்கன்னா அது நிஜமா. ஏன்னா நேற்று நான் ஒவ்வொரு கடையிலயும் போய் கேட்கல, என்னமா இப்படி சொல்றீங்க, யார் கையிலயும் கிடைச்சாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர யாருமே பாசிட்டிவா பேசல. ஆனா இவர் கொடுத்தது, அவர் கிடைச்சது எல்லாமே எனக்கு பெரிய ஒரு இதா இருந்தது. இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கேன்னா இவரனால